ஆ, 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 தோசை ஆயக்கடை தோசை. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஎஸ் கீதா, விஎஸ்ஜி தமிழ் சேனல். இன்னைக்கு விடியல் எப்போதும் நல்ல விடியலாவே அமையணும் கடவுளே. என்ன வெடிஞ்சிருச்சா? அம்மா அம்மா தனம் தனம் எந்திரிமா, பொழுது விடிஞ்சிருச்சு. வெயில் ஏறுறதுக்குள்ள ஊர் பக்கம் போய் சேரணும்ல, எந்திரிமா. அத்தா எந்திரிச்சிட்டேன். என்ன கொஞ்சம் அசதியில தூங்கிட்டேன், அவ்வளோதான். பரவாயில்லம்மா, அதனால் என்ன, நடந்து பழக்கம் இருக்கணும்ல. நீ கல்யாணம் ஆனோன்னு கையோட என் கூட வந்துட்ட, என் மேலே எதுவும் வருத்தம் இல்லையே. அதான் என்ன சொல்கிறீங்க? உங்கள் மேலே எனக்கு என்ன வருத்தம்? கல்யாணம் முடிஞ்சா உங்கள் கூட தானே வரணும். சரிம்மா வா போவோம். வாங்கத்தா போகலாம். என்னம்மா தனம், என்னாச்சு? ஏன் நின்றுட்ட? இல்லத்தா, எனக்கு கொஞ்சம் சோர்வையாக இருக்கு, அசதியாக இருக்கு. அப்படியா? சரிம்மா, அங்கே நிழல் தெரியுது, வா கொஞ்சம் களப்பாரிட்டு அப்புறமா நடப்போம். வெயிலும் கொஞ்சம் தணிஞ்சிரும்ல. அத்தா, அதுதான் சரி. ரொம்ப தூரம் நடந்துட்டோன்னு நினைக்கிறேன். அதுவும் சரிதாம்மா, வா. தனம், நீ உட்காந்துரு, நான் குடிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஏதாவது கிடைக்குமான்னு சுற்றி வர பார்த்துட்டு வரேன். சிச்சோ அத்தான், ரொம்ப காடா இருக்கு இங்க, எப்படி நான் தனியா இருக்க? ஒன்றும் பயப்படாத, அங்கங்க ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்குல்ல, ஆளுங்க யாராவது இருப்பாங்க, ஒரு குரல் கொடுத்தா ஓடி வருவாங்க. நிஜமாவா? என் கண்ணுக்கு யாரும் தெரியலையாத்தான். அப்படித்தான், நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரிங்க அத்தான், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அத்தான் என்னாச்சு? ஏன் என்ன உங்களுக்கு எதுவும் இல்லையே? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா, உச்சி வெயில் இல்லை வந்துருச்சு, அதான் கொஞ்சம் இழப்பா இருக்கு. வாங்க வாங்க அத்தான், உட்காந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோம். இங்கே நல்லா இருக்கு உட்காரக்கு. அதோ எட்டின தூரத்தில் அந்த மலையை கடத்துட்டோம்னா ஊர் வந்துடும். ஊருக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியாத்தான்? அப்போ உங்களுக்கு கலப்பா இருக்குன்னீங்களே, அப்படியே போகலாமா? பரவாயில்லையா? பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். சரி இருங்க, நான் ஏதாவது தண்ணி எதுவும் கிடைக்குமான்னு பார்க்குறேன். இல்லை ஏதோ என்கிட்ட இருக்கு, இதை குடிச்சிட்டு அப்படியே போய்க்கலாம். ஏத்தா, நான் ஒன்று கேட்கட்டுமா? கேளுமா. இந்த காட்டுக்குள்ள என்னால் எதுவும் கொண்டு வர முடியாது. அத்தா, நான் எதுவும் கேட்கல, அதை கேட்கல. உங்கள் நண்பர்களெல்லாம் இருக்காங்க, வண்டியெல்லாம் இருக்கு, நீங்கள் அவங்ககிட்ட எல்லாம் உதவி கேட்காம இப்படி ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் கேட்டீங்கத்தான். அப்படியா? நல்ல சந்தேகம்தான். ஆனால் பாரு, நம்மளே எவ்வளோ சிரமப்படுறோம் இல்லையா? என் நண்பன் வந்தானா, அவன் திரும்பி போகும்போது தனியாக போகணும், இருட்டாயிரும். அப்புறம் என்ன பண்ணுறது? அவன் சம்சாரம் வேற நிறமாதமாக இருக்கா இல்லையா? அப்படிங்களாத்தான்? இது எனக்கு தெரியாத போச்சே. அதனால தான் நம்ம கல்யாணத்துக்கே வரலையே. ஓ, நம்ம கடைசியாக ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தோமே, அங்கே கூட ஒரு பொண்ணு இருந்தாலே, அங்கேயா? அங்கதாம்மா. சரி வா, இப்படியே பேசிட்டு போவோம், மலை ஏறுறது இறங்குறதும் தெரியாது. நல்லா சமாளிக்கிறீங்க அத்தா. நன்றி, வணக்கம். ஆயா கடை தோசை மீண்டும் அடுத்த 2ஆம் பாகத்தில் நாம் கேட்போம் கதையை. நன்றி.